சென்னையில நிச்சு கிடையாது. ப்ரொஃபஷனல் டோனர்ஸ்னு பணத்துக்காக 10 ரூபாய் பணத்துக்காக ரொம்ப ஏழைப்பட்டவங்க ரிக்ஷா புல்லர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தம் கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு பிரெட் கொடுப்பாங்க. அந்த பிரெட்டை சாப்பிட்டு அந்த 10 ரூபாவை வச்சுட்டு எம்ஜிஆர் படம் இருந்தானா பார்க்க போவாங்க. அந்த மாதிரி ரத்தம் ரொம்ப கஷ்டம். ப்ரொஃபஷனல் டோனர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதோட குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கும். மெயினாக நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அழைச்சின்னு போய் அவள் ரத்தம் எடுப்பா. அவள் ரத்தத்தை அவளுக்கே கொடுத்துருவோம். ஃப்ரீயாகவே பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ரொஃபஷனல் டோனர்ஸே இப்போ கிடையாது. இட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி பை வாலண்டியர்ஸ். என்னோட கணவருக்கு குடி பிரச்சனை வந்தது. அவருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா குடியை விடணும், ஆனா விட முடியாம ரொம்ப தவிச்சாங்க. சோ அந்த சமயத்துல என்னோட கசின் சொன்னாங்க, அமெரிக்கால எல்லாம் சிகிச்சை இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, 40 நாள் சபரிமலை போவாங்க, குடிய விடுவாங்க. நான் தான் குடிய விட்டுருக்கேனே, நல்லபடியா இருக்கேன். 41 நாளைக்கு மாலையை கவிச்சப்புறம் ஆரம்பிப்பாங்க. வெறி பிடிச்ச மாதிரி குடிப்பாங்க. அவரும் குடிக்காம கொஞ்ச நாள் இருந்தார். ஃபியூ மந்த்ஸ் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ட்ரிங்க் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா he went back to drinking. within a short span அவருக்கு pancreatitis 32 வயசுல இறந்து போயிட்டார். இறந்து போன விட்டு எனக்குள்ள போறச்சே கூட லாஸ்ட் வேர்ட் என்னன்னா, எனக்கு குடிய விடணும், என்னால முடியலையே, நான் என்ன பண்றது? சரி, நான் டெஃபினட்டா குடிநோயாளிக்காக சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கணும். ஸோ நாங்கள் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி அந்த குழந்தை 2 பேரையும் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அவன் அம்மா ஊருக்கே ஆயிடுச்சு. அம்மா சொன்னால் என்னால் வர முடியாது, வந்தானா டெஃபினட்டாக ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவார்னு இன்னொரு அலனா மெம்பரோட உதவியோட 2 குழந்தைகளையும் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி ஸ்கூலில் லெட்டர் எழுதி கொடுத்து 2 பேரையும் விட்ரா பண்ணி அவள் அப்பா தெரியவே தெரியாது ராவோடுறாவும் என்ன பண்ணிட்டோம், அவன் அம்மாவோட ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம். அந்த குழந்தை அதர்வைஸ் somebody would have even abused that child. மிஸ் ஆல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் நாம கூட டிடிகே ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபவுண்டர் பத்மஸ்ரீ சாந்தி ரங்கநாதன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. 40-46 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு ஹாஸ்பிட்டல் கிரியேட் பண்ணி நிறைய மக்களை மாற்றுறதுக்கான இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க மேம். ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட ஒரு லைஃப்னு ஒன்று இருந்திருக்கும்ல மேம். ஸ்கூலிங் ஒன்று இருந்திருக்கும், வளர்ந்த விதம், அதுக்கப்புறம் கல்யாணம், அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களோட சின்ன வயசுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன். அப்பா ஒரு லா ஜேர்னல் நடத்திட்டு இருந்தேன். அம்மா அந்த காலத்துலேயே பெண்கள் படிக்காத போதே கும்பகோணத்தில் ஒரு மென்ஸ் காலேஜை ஒரே உமனாக இருந்து அம்மா படித்தாங்க. ஸோ அம்மா ரொம்ப ப்ரொக்ரெசிவ் தாட்டோடு இருக்குவங்க. நான் வழக்கம் போல் எல்லா பெண்கள் மாதிரி ஏதோ பிஏ படிச்சுட்டு இருந்தேன். பிஏ ஃபைனல் இயர் படிக்கும்போது டிடிகே ஃபேமிலிலேருந்து அலையன்ஸுக்கு வந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கல்யாணமும் ஆச்சு எங்களுக்கு. நான் 20 வயசுக்குள்ளேயே எனக்கு கல்யாணமும் ஆகிடுது. நான் புதிய வாழ்க்கையை வாழும்போது எங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அந்த குழந்தை இல்லாதனால எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கிற வரைக்கும் நீ ஏதானு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கை படிக்க வச்சாங்க. ஏன்னா எனக்கு எங்கேயோ ஒரு இன்க்ளினேஷன் இருந்தது நிறையா சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ சோஷியல் ஒர்க் எம்ஏ படித்து முடிச்சுட்டும் அப்புறம் அந்த காலத்தில் பிளட் டொனேஷனே கிடையாது. வாலண்டரி பிளட் டொனேஷனே சென்னையில் நிச்சு கிடையாது. ப்ரொஃபஷனல் டோனர்ஸ்னு பணத்துக்காக 10 ரூபாய் பணத்துக்காக ரொம்ப ஏழைப்பட்டவங்க ரிக்ஷா புல்லர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரத்தம் கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு பிரெட்டு கொடுப்பாங்க. அந்த பிரெட்டை சாப்பிட்டு அந்த 10 ரூபாவை வச்சுட்டு எம்ஜிஆர் படம் இருந்தானா பார்க்க போவாங்க. அந்த மாதிரி ரத்தம் ரொம்ப கஷ்டம். ப்ரொஃபஷனல் டோனர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதோட குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். ஒரு அவேர்னஸ் வாலண்டியராக கொடுக்கலாம், சேஃபு, எவ்ரி 3 months கொடுக்கலாம், அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ நான் சோஷியல் ஒர்க் படித்து முடித்த உடனே மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பேங்க்னு ஆரம்பித்து முதன்முறையாக இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் அசோக் லேலன், லூகாஸ் டிவிஎஸ் அங்கெல்லாம் நேராக போய் அவளுக்கெல்லாம் புரிய வச்சு ரத்தம் கொடுக்கலாம், சேஃபு, யூ கெட் பேக் த பிளட் வித்தின் ஃபியூ டேஸ்
சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். இட் வாஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஆக்சுவலாக அடுத்த மாதம் நாங்கள் we are celebrating the 50th anniversary of the blood donation பண்ண போகிறோம். அந்த மாதிரி அந்த blood donation கேம்ப்பு ஆரம்பித்தோம். அந்த ஃபேக்ட்ரிக்கே போவோம், காலேஜுக்கே போவோம், ஆஃபீஸ்க்கே போவோம். அங்கேயே போய் கேம்ப் மாதிரி நடத்துவோம். இண்டஸ்ட்ரி மெயினாக நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அழைச்சின்னு போய் அவள் ரத்தம் எடுப்பா, அவள் ரத்தத்தை அவளுக்கே கொடுத்துருவோம். ஃப்ரீயாகவே பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பண்ணி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ரொஃபஷனல் டோனர்ஸே இப்போ கிடையாது. வி மேட் ஷுவர் இட் இஸ் ப்ரொவைடட் ஒன்லி பை வாலண்டியர்ஸ். நல்ல வேளை ஹெச்ஐவி எய்ட்ஸ் வரும்பொழுது ஒரு ரூலும் வந்துடுது, கவர்மெண்ட் ரூல் போட்டாங்க, யூ கேனாட் டேக் பிளட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டோனர்ஸ். அதுக்கு முன்னாலேயே சென்னையில் கம்ப்ளீட்டாக வாலண்டியர் பிளட் டொனேஷன் இருந்தது. ஸோ அதான் என்னோட முதல்ல ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் தான் என்னோட கணவருக்கு குடி பிரச்சனை வந்தது. குடி பிரச்சனை வரும்போது இந்தியாவில் சிகிச்சை நிலையம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக குடியை விடணும், ஆனால் விட முடியாமல் ரொம்ப தவிச்சாங்க. ஒரு கிரேவிங் இருக்கும், குடிக்க வேண்டான்னு டிசைட் பண்ணுவாங்க, ஆனால் குடிச்சிருவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்னோட கசின் சொன்னாங்க, அமெரிக்காலலாம் சிகிச்சை இருக்குது. ஸோ அந்த காலத்துலலாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவரை வந்து அமெரிக்கா கழிச்சுன்னு போனோம். சியாட்டில்ன்ற ஊரில் போய் அங்கே 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். ஹி கேவ் அப் ஆல்கஹால். ஆனால் என்ன ஒன்று சொன்னான்னா, இது நோயின்னு முதல்ல சொன்னாங்க. அதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரெவலேஷன். முதல்ல நினச்சி பீப்புள் வந்து திமிரு பிடிச்சி கொடுக்குறாங்க, புரியாமல் குடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எண்ணம் இருந்தது. இது ஒரு நோய். இந்த நோயிலேருந்து குடியை விடணும்னா வாழ்க்கை முழுவதுமே குடியை தொடக்கூடாது. அதான் ஒரு பெரிய மெசேஜ் கிடச்சது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 40 நாள் சபரிமலை போவாங்க, குடியை விடுவாங்க. நான் தான் குடியை விட்டுருக்கேனே, நல்லபடியாக இருக்கேன் வாங்க. 41ஆம் நாளைக்கு மாலையை கவிச்சப்புறம் ஆரம்பிப்பாங்க, வெறி பிடிச்ச மாதிரி குடிப்பாங்க. குடிநோயாளியால் கூட குடியை விட முடியும், ஆனால் திரும்பி ஆரம்பித்தா நிறுத்த முடியாது. ஸோ அங்கே போய் தான் அந்த புதிய ஒரு அனுபவமே ஏற்பட்டது. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, குடியை மட்டும் விட்டால் போகாது, வாழ்க்கையில் மாற்றங்களை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நல்ல பொழுதுபோக்கு இருக்கணும், கடவுள் மேலே பக்தி இருக்கணும், ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்கெட்யூல் இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கை வழிமுறையை மாற்றி அமைத்துக்கணும்னு சொன்னாங்க. அதை விட ஒரு பெரிய ஒரு இஷ்யூ என்னென்னா, குடும்பத்தினருக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுறது. அவளோட லைஃபுமே டிஸ்ஃபங்க்ஷனாலிட்டி. அதான் நம்மால் சிந்திக்க முடியாது, குழந்தைகளை கவனிக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் அவரோட குடியை பற்றியே நினச்சிட்டு இருப்போம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எத்தனையோ பிரச்சனை வரும். ஸோ அந்த குடும்பத்தினருக்கும் சிகிச்சை தேவை. ஸோ நான் வந்து அங்கே போன போது ஐ வென்ட் த்ரூ ஒரு 15 நாள் ஒரு எங்கள் ஃபேமிலி தெரப்பின்னு போனோம். அப்போ தான் ஒரு கிளாரிட்டி வந்தது, எப்படி இந்த நோயை டேக்கிள் பண்ணணும். திரும்பி வந்துட்டோம். அவரும் குடிக்காமல் கொஞ்ச நாள் இருந்தார், ஃபியூ மந்த்ஸ் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ட்ரிங்க் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஹி வென்ட் பேக் டு ட்ரிங்கிங். வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் அவருக்கு வந்து பேங்க்ரைட்டிஸ் வந்து 32 வயசில் இறந்து போயிட்டார். இறந்து போன விட்டு எனக்குள்ள போகிறச்சே கூட லாஸ்ட் வேர்டு என்னென்னா, எனக்கு குடியை விடணும், என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது. ஸோ நான் மனசுக்குள்ளே ஒரு திடமாக எங்களுக்கு குழந்தை கிடையாது. சரி, நான் வந்து டெஃபினட்டாக குடிநோயாளிக்காக சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கணும். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நான் ஒரு 3-4 மாதத்துலேயே ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்து 3-4 மாதத்துலேயே வெளிநாடு போனேன். ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அமெரிக்கா போய் இதை படிக்கிறதுக்காகவே நான் அமெரிக்கா போய் அங்கே ஒரு 4 மாதம் அங்கே இருந்து குடிநோயை பற்றி படித்து நான் திரும்பி வந்து ஆரம்பித்தேன். அது ஈஸியே இல்லை. ஆரம்பித்தப்பன்னா ஒரு வீடை ஹையர் பண்ண கூட யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குடிக்கிற வாழையா உள்ளே சேர்க்க போகிறீங்க, யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் என்ன பண்ணார், எங்கள் வீட்டையே கொடுத்த பெரிய வீடு சாந்தோம் ஹை ரோடில் இருந்தது, அந்த வீட்லேயே நீ ஆரம்பி அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரொஃபஷ்னல்ஸும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கலை. ஒரு சைக்கியாட்ரிஸ்டால் ட்ரீட் பண்ண முடியல, ஒரு ஃபிசிஷியனால் ட்ரீட் பண்ண முடியல. எப்படி சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர் கேன் ட்ரீட் ஆல்கஹாலிக்ஸ்னு அவள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 3வது, வாழ்க்கை முழுவதுமே குடியை தொடக்கூடாது, அதுவும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். சின்ன லெவலில் முதல்ல வந்து டிமாண்டே காலனியில் ஒரு அவுட் பேஷண்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். நிறைய பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர்
இந்தியாவிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ண முடியாதனால தான் 1987 ஒரு 70 பெட்டட் ஹாஸ்பிட்டலாக இந்திரா நகரில் கட்டினோம். அதில் வந்து 1 month ட்ரீட்மெண்ட் ஃபார் பேஷண்ட், அப்புறம் 5 வருஷம் ஃபாலோஅப், ஃபேமிலிக்கு தனியாக தங்கறதுக்கு இடம், அவள் 15 days தெரப்பி மேண்டேட்ரியாக இருக்கணும். அவர் குடிக்கிறாரோ குடிக்கலையோ இவா வாழ்க்கையை ஃபங்க்ஷனலாக வச்சுக்கணும், நல்லபடியாக வச்சுக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், தங்க வாழ்க்கையை வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. வெரி காமன். எல்லாரும் ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுவாங்க, ஒரு நாள் தான் அவர் குடிக்கிறான்பாங்க. நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் செத்து போயிடலாம் கூட பண்ணுவாங்க. இன்டர்ன் குழந்தைகள்லாம் அவள் டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பெண்களையும் எம்பவர் பண்ணி யூ ஹாவ் அ ரைட் டு லிவ், யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ட்ரிங்கிங், நீ உன் வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும். அந்த சமயத்தில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இருக்குது, ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் எஸ்பெஷலி இந்த பாம்பேயில் மட்டும்தான் இருந்தது 1980. நாங்கள் வந்து ஏஏ வந்து இந்த எங்கள் பேஷண்ட்ஸே ஆரம்பித்து இப்போ ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. இப்போ மெட்ராஸ்லேயே பார்க்க போனான்னா கிட்டத்தட்ட 45 மீட்டிங் நடக்கிறது. எவ்ரி ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கும். அலனான் மீட்டிங்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கும். எல்லாமே ஃப்ரீ தான். சர்ச்சில் நடக்கும், ஸ்கூலில் நடக்கும். அந்த ஏஏ மெம்பரில் தே கெட் சப்போர்ட், ஃபெலோஷிப். நான் குடியை விட்டுட்டேன், நான் 10 வருஷமாக குடிக்காமல் இருக்கேன், நான் குடிக்காமல் இருக்கேன், அந்த வழிமுறைலாம் கையாடுறேன்னு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ புதுசாக வரவாளுக்கு அது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏஏ மெம்பர்ஸும் எங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டர் வளர ஆரம்பித்த உடனே எங்கள் பேஷண்ட்டு மற்றவாளுடையாலே ஆல் ஓவர் இந்தியா ஏஏ மீட்டிங்ஸும் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பித்தது. இப்போ நீங்கள் ஆரம்பித்த சமயத்தில் லைக் கணவர் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 4 மாத கேப்பில் நீங்கள் போய் இது கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் இல்லை மேம், இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இவ்வளோ பேரை ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ உங்களோட மென்டல் ஸ்டேட் இந்த சமயத்தில் எப்படி இருக்குது? பிகாஸ் யூ வே வெரி யங். நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படி கூட இருக்கிறவங்களுக்கு தான் அது ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல மேம், குடிக்கிறவங்க கூட இருக்காங்கன்னா. லைக் பர்சனலி எப்படி இருந்துச்சு? அண்ட் அந்த ஒரு டெசிஷன் நீ எடுக்கும்போது இருக்கும் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கடவுள் பக்தி. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு. ஸோ கடவுள் எல்லாமே எனக்கு ஒரு காரணத்தோடு தான் அமைச்சிருக்க. உதாரணமாக இன்னும் அவர் 7-8 வருஷம் இருந்து இறந்து போயிருந்தான்னா நான் ஆரம்பிச்சே இருக்க மாட்டேன். அதுக்குள்ளே நான் ரொம்ப பிட்டராக இருந்திருப்பேன், பயங்கர ஆங்கர் இருந்திருக்கும். அப்புறம் நான் வேறு எதாவது பண்ணணும்னு வச்சுருப்பேன், நிச்சயம் பண்ண மாட்டேன். அவர் சஃபர் பண்ணுறதை பார்த்தேன், பட் ஐ டிட் நாட் சஃபர் இனஃப் டு பிகம் பிட்டர். நான் என்னோட இதில் இன்னும் ஒரு கேர் இருந்தது, மற்றவாளுக்கு பண்ணணும், அந்த ஐயோ கஷ்டப்படுறாளேன்றது உணர்வு இருந்தது. அது எல்லாமே என் வரைக்கும் கடவுளோட அருள் தான் நான் சொல்லுவேன். ஸோ கடவுள் அருள் எனக்கு நல்ல சக்தியை கொடுத்தது. 2வது பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, அது 2வது. 3வது வந்து நான் அங்கே ட்ரைனிங் போகும்போது தெரப்பிலாம் நானும் அட்டன் பண்ணணும். அதுவே எனக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருந்தது. மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க, நான் ஷேர் பண்ணுவேன். அதுவே என்னோட ஹீலிங் ப்ராசஸாக இருந்து என்னோட வாழ்க்கையை நல்ல வழியில் போகிறதுக்கு ஒரு அமைப்பாக அமைஞ்சது. ஆக்சுவலி இந்த தெரப்பிங்கிறது இப்போ காமன் ஆயிடுச்சு, எல்லாருமே தெரப்பி போகிறாங்க. பட் இப்போ கூட சொசைட்டி சொல்லுங்க தெரப்பினா என்ன உனக்கு மேம் ஏதாச்சும் பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல மேம். ஸோ அந்த சமயத்துலேயே தெரப்பிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணி நம்ம ஹீலிங் ப்ராசஸ்க்கு நம்ம ஒன்று பண்ணணுங்கிறது சொசைட்டி சைடில் இருந்தது எப்படி இருந்துச்சு? அப்போ சொசைட்டியால் முதல்ல புரிஞ்சு கொள்ள முடியல. முதல்ல ஒரு பேஷண்ட்டை வந்து சிகிச்சைக்கு அனுப்பணுன்றதே அவளுக்கு புரியலாம். ஆனால் கூட என்ன பண்ணுவாங்க, அவரை இங்கே டம்ப் பண்ணிடலாம், ஒரு மாதம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் முதல்ல வந்தாங்க. யாருமே இந்த தெரப்பியை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அந்த எண்ணம் இல்லை. ஆனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணோம், இல்லை மேண்டேட்ரி ஆகும், அப்போ தான் நாங்கள் சிகிச்சையை ஏற்றுப்போம்னு சொன்னோம். ஒன்ஸ் அவள் அட்டன் பண்ண ஆரம்பித்து அவளோட பேர்டன்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தோன்னே அவளே லைட் ஹார்ட்டடாக ஆகிடுது. ஒரு 4 வருஷம் அவர் வந்து குடிக்காமல் இருந்து ஒரு மனைவி ஒரு ஷேர் பண்ணிக்கும் போது நான் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ புதிய வாழ்க்கை வாழ முடியாது. அவர் ரிலாக்ஸ் ஆனால் கூட நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ மற்றவங்களுடைய இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சது, எங்கேயோ ஒரு இடத்துல இட் மேட் சென்ஸ் டு தேம். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், இப்போ சம்டைம் வந்து பேஷண்ட் வராமையே கூட ஃபேமிலி வந்து நான் ஐ வாண்ட் டு ரிகவர், நான் வந்து ஃபேமிலி தெரப்பி அட்டன் பண்ணுறேன்னு அவளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியம் என்னென்னா குடியை விடணும், லைஃப் லாங் விடணும்.
எப்படி மேம் இப்போ நீங்கள் லைக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இருக்கும் உங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி நீங்கள் கட்டும்போது எப்படி பர்சன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க? கேம்பெயின்ஸ் மாதிரி இருந்துச்சா? அந்த டைம்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மார்க்கெட்டிங் அந்த ஒரு ஆங்கிள் எப்படி இருந்துச்சு? ஹவு டிட் பீப்புள் கம் டு நோ? நாங்கள் மெயினாக என்னென்னா ஒரு பேஷண்ட்டு இன்னொரு பேஷண்ட்டு அப்படி தான் மெஜாரிட்டி அப்படி தான் வந்தாங்க. அது தவிர வந்து எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் கான்டாக்ட் வந்து பிகாஸ் ஆஃப் மை பிளட் பேங்க் ஒர்க். ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரீஸில் போய் நான் வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவேன். எவ்ரி இண்டஸ்ட்ரியிலையும் இது ஒரு பெரிய இஷ்யூ. ஒர்க்கர்ஸ் யார் குடிக்கிறாளோ அவனால் ஆக்சிடெண்ட் ஆகுது, அவன் வேலைக்கு வரமாட்டான், அது நிறைய அப்சன்டீசம் இருக்கும். மண்டே மார்னிங் ஆனால் அவன் வரமாட்டான், அப்புறம் நிறைய லோன் எடுப்பான். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருந்தது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருந்தனாலும் when we talked about ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோன்னாலே இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வழியாக தெரிஞ்சுது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவளே ஸ்பான்சர் பண்ணி பேஷண்ட்ஸை அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அண்ட் 1987ல ஒரு ஹாஸ்பிட்டல், ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் வித் ஒரு பெரிய 87லயே ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் ஆக்கியூபை பண்ற மாதிரி. அந்த சமயத்துல ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டா உங்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணா யூ நீட் தட் ஃபைனான்சியல் சப்போர்ட்ல, அது எந்த சைட்ல இருந்துச்சு? ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி? கம்ப்ளீட்டா டிடிகே தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவ ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான் பண்ணினோம். அதை தவிர வந்து அப்புறம் டிவிஎஸ்லேருந்து சில பணம் வந்தது. அப்புறம் நிறைய எங்களோட ஒர்க்கை பார்த்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வெலிங்டன் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, அவ பணம் கொடுத்தா. அது மாதிரி ஒன்ஸ் தே ஸ்டார்ட் சீயிங் சம்திங் வெரி மீனிங்ஃபுல், மற்றது மாதிரி இல்லாமல் கமர்ஷியலாக இல்லாமல் நல்ல காரியம் பண்ணணும்னு பார்க்காம எல்லா வீட்லேயும் யாராவது ஒரு பிரச்சனை உள்ளவா இருப்பாமா, எங்கேயோ அவளுடைய மனசை தொடர்ந்தது இந்த பிரச்சனை. ஸோ நிறைய சப்போர்ட் வந்தது. அது என்றைக்குமே ஒரு பணம் ஒரு பெரிய பாதிப்பாகவே இருந்தது இல்லை. ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 40-46 வருஷம் கடந்துருச்சு. நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் மனசில் இருந்திருக்கும், இவங்களை இப்படி சரி பண்ணணும், இல்லைன்னா ஒரு கதை கேட்கும்போது அவங்களோட கதை கேட்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்கங்கிற ஒரு இது இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் லைஃப் ஸ்டோரி இருக்கா மேம்? உங்களுக்கு ரொம்ப பர்சனலி எஃபெக்ட் பண்ண? நிறையம்மா, ஒவ்வொன்று இதுவுமே ஒரு கதை தாம்மா. அப்படியே ஒரு வன்முறை வயலன்ஸில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்புறம் ஒய்ஃபை ராத்திரியாக வீட்டு விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் டோட்டலாக குடியோட கேம்பிளில் லீட் பண்ணி ஒரு காசு இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு பின்னால் ஒரு கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. என்னன்னாக்க அந்த நோயாளியோட மனைவி அவர் விட்டு போயிட்டார். ரொம்ப வயலன்ஸாக இருந்தாலும் ஊரை விட்டு அவள் அம்மா விட்டு போயிட்டாங்க. பாட்டி மட்டும் அந்த குழந்தைல பார்த்துட்டு இருந்தா, அந்த ஆல்கஹாலிக் குடிச்சுட்டு இருந்த. அந்த ஒரு நாள் பாட்டியும் என்ன பண்ணிட்டார், குடிச்சுட்டு வயலண்ட்டாக இருந்து பாட்டியும் மன்னிச்சுட்டார். 2 அழகான குழந்தைகள் மட்டும் வீட்டில் இருக்கு. அந்த சமயத்தில் வந்து அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ் எல்லாம் கூட வந்து அவரோட குடிப்பா. அப்போது எங்களுக்கு சொன்னால் அந்த மாதிரி அவர் வந்து குடிச்சுட்டு இருக்கார், யாரும் வீட்டில் இல்லைன்னு. ஸோ நாங்கள் ஒரு நாளைக்கு ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கி அந்த குழந்தை 2 பேரையும் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அவன் அம்மா ஊருக்கே ஆயிடுச்சு. அம்மா சொன்னால் என்னால் வர முடியாது, வந்தானா டெஃபினட்டாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவார்னு. இன்னொரு அலனா மெம்பரோட உதவியோட 2 குழந்தைகளையும் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி ஸ்கூலில் லெட்டர் எழுதி கொடுத்து 2 பேரையும் விட்ரா பண்ணி அவள் அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ராவோ என்ன பண்ணிட்டோம், அவன் அம்மாவோட ஊருக்கு அனுப்பிச்சிட்டோம். அந்த குழந்தை அதர்வைஸ் somebody would have even abused that child. கேர்ள் சைல்டு ஒன்று, இன்னொன்று பாய். அப்புறம் ஒரு குழந்தைய நாங்களே எங்களோட சென்டர்லேயே மேலே வச்சோம், படிப்பு முடிக்கிற வரைக்கும் முடித்தா. இன்னொரு பொண்ணு இதுக்கு போய் அவள் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டு அப்புறம் நல்லபடியாக இருந்து ரொம்ப நாள் கழிச்சு படிக்கிற காலேஜில் வந்து நான் லெக்சர் கொடுக்க வந்தேன். அப்போது அந்த குழந்தை வந்து என்னை வந்து சேவிச்சுது. இட் வாஸ் வெரி டச்சிங். அது சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் வந்து என்னை யூ டுக் மீ ஃப்ரம் மை ஹோம், அந்த எங்கள் அம்மாட்ட சேர்த்து விட்டீங்க, ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி thousands ஆஃப் ஸ்டோரிஸ்மா. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த டிடி ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரெடிஷன் உண்டு, அதாவது பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்னு. த டே அவள் குடியை விடுற அன்னைக்கு பிறந்த நாளாக ஆகிடும். ஸோ வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடியை விட்ட அன்னைக்கு நான் 20 வருஷம் அன்னைக்கு மேடம் நான் சோபராக இருக்கேன் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நாங்கள் ஒரு மெடல் கொடுப்போம் அவளுக்கு. 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் திரும்பி ரிலாப்ஸ் ஆனானா திருப்பி 0லேருந்து ஆரம்பித்து திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ அது மாதிரி எனக்கு எவ்ரி செகண்ட் டே தேர்ட் டே ஒரு ஃபோன் வரும். நான் மஞ்சக்குடியில் இருந்தால் கூட எனக்கு ஃபோன் வரும், மேடம் இன்னைக்கு என்னோட 22வது பிறந்த நாள் பர்த்டேம்பா. வரும்போது அவரும் ஷேர் பண்ணிப்பா, ஒய்ஃபும் ஷேர் பண்ணிப்பா. இப்போ வன்முறை கிடையாது,
நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். என் குழந்தை வந்து ரொம்ப லோ மார்க் வாங்கிதான் இப்போ வந்து நிறையா நல்லாவே படிக்கிறான். இந்த மாதிரி அவள் தன்னோட லைஃப் ஸ்டோரியை அவள் ஷேர் பண்ணிப்பாங்க. இட்ஸ் a great boost for me as well as those அவள் யாரெல்லாம் குடியை விட வந்திருக்காளோ சிகிச்சைக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரி செகண்ட் டே டிடிகே ஹாஸ்பிட்டல்னா யாராச்சும் இருப்பாங்கல்ல. இப்போ இது ஆரம்பிக்கும் போது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கல்ல மேம். லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிச்சாக இருக்கிறவங்க இருப்பாங்க, பூராக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, இல்லை அது எப்படி மேம் செட் பண்ணீங்க? இப்போ இவங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணணுங்கிறது எப்படி இருக்கும்? வசதி இருக்கவளுக்கெல்லாம் தங்குற ஃபெசிலிட்டி பெட்டராக இருக்கும். அதாவது ஏசி ரூம் இருக்கு, ஸ்பெஷல் ரூம் இருக்கு. முடியாத வார்டுக்கெல்லாம் சாதாரண ஜென்ரல் வார்டு இருக்கு, ஃப்ரீ வார்டு இருக்கு. அந்த ஒரே ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். ஆனால் எல்லாருமே they are treated similarly. issue is one. அந்த தெரப்பி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவள் கவுன்சிலிங் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் அவளுடைய இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே சிகிச்சைன்றது அதான் எல்லாருமே நம்ம குடிச்சு த வே பிஹேவ் எப்படி கீழே போனால் ஒருத்தன் வந்து லட்சக்கணக்கில் தொலைச்சிருப்பான், ஒருத்தன் கோடிக்கணக்கில் தொலைச்சிருப்பான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர எல்லாருக்கும் சிமிலர் ப்ராப்ளம் தான். அந்த ஒரு மாதிரி லெவலிங் சொல்லுவோம். அந்த ஏஏலேயே அந்த வரும். we are all one, we all have a similar problem, all of us have to give up alcohol. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு வருது. லைக் அது இப்போ கவுன்சிலிங் தெரப்பி எவ்வளோ நாள் இருக்கும் மேம்? இப்போ இவ்வளோ நாள் அந்த மாதிரிலாம் கிடையாது. 1 மாதம் உண்டு. முதல்ல டீடாக்ஸ்ன்னு குடியை விடும்போது விட்ரால் சிம்டம்ஸ்லாம் வரும். கை நடுங்கும், சாப்பிட முடியாது, ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, ஃபிட்ஸு வரும், நிறைய ஆல்கஹால் ரிலேட்டட் இல்னஸஸ் இருக்கும். அவளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், நியூரைட்டிஸ் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் சிகிச்சை 1 வாரம் சிகிச்சை கொடுத்துட்டு 3 வாரம் தெரப்பி இருக்குது. ஃபேமிலிக்கு 2 வாரம் மேண்டேட்ரியாக இருக்குது. ஃபாலோ அப் ரெகுலராக 5 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலராக வந்து வரணும். திருப்பி குடிக்க போகாமல் இருக்க வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுப்போம்.